அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து ஓகே மகளே, இப்ப எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டம் சுரவணி அடியூற்றில மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு முன்னுக்கு இருந்து தான் பேசி கொண்டிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா எங்கிட்ட சுரவணி அடியூற்றுக்குள்ள வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற பிள்ளையார் ஆலயம் என்ன, அப்போ அதுக்கு பக்கத்துல தான் பேசி கொண்டிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து 2-3 நாளாக ஒழுங்கா வீடியோக்கள் வந்திருக்காது வராது என்ன பார்த்துட்டு போய் என்ன செய்யறடா. இப்போ நம்மளும் செய்வோம்ட்டு இதே நேரத்தில் வந்து அதாவது பாட்டில் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்து கொண்டு இருக்கு. சரி, எது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு இவர் இப்போ ஒரு இடத்த போயிருந்தவர், அவரை பிடிச்சி வச்சுக்கி இவனில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும், ஏன் நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சிங்க கோயிலை சுற்றி பைக்கில்? நான் காசு கொடுப்பேன்டா. யாருக்கு இல்லை, இப்போ உங்களோட வீடு அங்கே இருக்கி எங்களோட வீடு இருந்தா இருக்கு சரியோ. அப்போ நீங்கள் பைக்கில் வரணுங்க, இதெல்லாம் வரணும் 3 பேர் ஏற்றி எடுத்து. ஐயோ தாங்களா காசு கட்டு என்ன சீட்டு காசனவா என்ன சீட்டு காசு மகன் வெளிநாடு போட்டியாமல. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட ஊருக்குள்ளே நாங்கள் ஒரு ரவுண்டு போகிறோம். என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளா இருக்குமென்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்கடா போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அண்மை காலமாக சரியோ, அண்மை காலமாக இந்த பணத்தின் அருமை பற்றி கண்டிப்பாக தெரியும். அதே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 நாளாக வந்து இந்த பணம் சரியோ, உதாரணத்துக்கு பணம் என்றதையும் தாண்டிடா ஒரு பேரோ இல்லை ஒரு பணமோ விளங்குதா ஒரு ஆள்கிட்ட வந்து இல்லாமல் போகும்போது சரியா எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க. எல்லாருடைய அந்த உண்மையான சுயரம் ஒன்று உண்மையான சுயரம் தெரியும். ஓகே, காசு இருக்கும் போது எப்படி பழகுறாங்களோ அது இது காசு இல்லாத பழக மாட்டாங்க. ஓகே, அதாவது இப்போ நம்ம நினைப்பேன்டா நம்மளை சுற்றி இப்போ எல்லாரும் இருக்காங்க விளங்குதா, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கூடிய பலன் நம்மகிட்ட இருக்குப்பா. நம்மளை பின்னால் 1000 பேர் இருக்காங்க, முன்னுக்கு ஒரு 30,000 பேர் இருக்காங்க சரியா, சைடில் ஒரு 40,000 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 80,000 பேர் இருக்காங்க நினைப்போம். அவங்கெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால்டா அந்த காணல் நீர்மாய் விளங்குதா, ரோட்ல இருந்தானே வாகனத்துல போக்குல வந்து தூரத்துல வந்து அந்த காணல் நீர்மாய். ஓகே, நான் போக்குல அங்க இருக்கு, ஆனா கிட்ட போய் பார்த்தோன்னே அங்க அது இல்ல, ஆனா இருக்கு இல்ல இருக்கு இல்ல. அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு உதாரணமான இது உண்டா சரியா, இது எந்த இடம்னு சொல்லல, ஒரு நகைக்கடை சரியா, ஒரு நகைக்கடை முதலாளி வந்து என்னோட நல்ல பழக்கம் சரியோ. ஒரு கால கஷ்டத்தால் வந்து நாங்கள் ஒரு நகை ஒன்று ஈடு வைக்க போகிற நேரத்தில் சரியோ, ஒரு நகை ஒன்று வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முந்தி நாங்கள் ஈடு வைக்க போனாங்க. ஈடு வைக்க போகிற டைமில் வந்து அந்த கடையில் இருக்கக்கூடிய பொடியல்கிட்ட அந்த அந்த கடையில் அந்த பஸ்ஸில் வெளியில் போயிட்டார். ஆனால் நாங்கள் போன உடனே அந்த வேலை செய்கிற பொடியல் இருக்காங்க அன்னை, அந்த பொடியிட்ட வந்து அந்த பஸ் வந்து சொல்லியிருந்தேன், அனுஷன் வந்து எவ்வளவு கேட்டாலும் கொடுங்க விளங்குதா, நகையை பற்றினாவே பிரச்சனை இல்லை, 1 பவுன் நகையா 2 பவுன் நகையா 10 லட்சமா 20 லட்சம் சரியா, எத்தனை லட்சம் வந்து கேட்டாலும் நீங்கள் கொடுங்க சரியோ என்று சொன்னவர் சரியா. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நினைப்பில் இருக்குது சரியா, இதெல்லாம் வந்து இந்த மைண்டில் இருக்குது. பா என்ன மனுஷன் வரலாம் நமக்கு வந்து ஆபத்தான நேரத்தில் இப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, யார் இவங்கெல்லாம் எங்கே இருந்தவங்க, அந்த மாதிரி வந்து ஒரு யோசனை வந்து அப்போ அந்த ஐடியாவும் மனசில் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் வந்து விளங்குதா ஏதோ இப்போ நம்ம போக்கில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தவங்க. அந்த நபருக்கு வந்து அதே நபருக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது சரியா, அடிக்கடி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது கடன் வாங்குறது இது வாங்குறதுன்னு சரியா அப்படின்ற போக்கில் வந்து போய்கொண்டிருக்கிறதுல ஒரு இன்னொரு இறுக்கமான நிலைமாறக்குள்ள இவர் இன்னும் கேள்விப்பட்டு தரக்குள்ள விளங்குதா. இப்போ வந்து உதாரணத்துக்கு அனுஷன்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை விளங்குதா, அனுஷனால் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரையில. அப்போ யூடியூப் சேனலில் வந்து வீடியோ வந்து குறையும்னா இனி யூடியூப்பில் காசும் வராது ஒன்றும் வராது விளங்குதா. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடலான்ட்டு ஒரு நினைச்சிட்டார் போல. நினைச்சது ப்ரோ அப்போ நான் என்னவிட்ட சும்மா கேட்டேன், இப்படி ஒரு அவசரமாக கொஞ்சம் காசு வந்து தேவைப்படுது ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அண்ணன் சொன்னேன். சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் கோல் இல்லைடா நீ சொன்ன மாட்டா சொன்ன காட்டுறேன் சரியோ, மெசேஜ் காட்டுறேன் கூட சரியோ, மெசேஜை மட்டும் நீங்கள் பாருங்க. அதாவது இந்த உலகம் அப்படி என்றனா சரியோ. ஓகே, என்ன உலகம் வேணாம் என்று சொல்லத்தான் கோல் எடுத்த நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் சோரி என்ன விளங்குதா. யோசிச்சு பார், பேரை வாசிங்க உங்க தெரிஞ்சானே விளங்குது அங்கே இருக்கின்ற தானே. ஓகே, அதாவது ஒரு மனிதனிடம் வந்து எல்லாம் இருக்கும் பொழுதாண்டா அவனுக்கான மதிப்பு வந்துதான் இருக்கும் விளங்குதா. அப்போ இவங்கெல்லாம் வந்து நினைச்சிட்டாங்க என்னன்னு சொன்னாடா,
அப்போ அனுஷம் வந்து அந்த குழியில விழுந்துதான் விளங்குதா. அதாவது மக்கள் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் வந்து ஜெயிக்கிறது வெற்றி கிடையாது, அந்த வெற்றி கூட நிரந்தரம் இல்லை. ஆனால் எதன்மா பெருமை, தோத்தாலும் என்ன விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து வாரம் பாருங்க என்ன, அதுதான் பெருமை விளங்குதா. நானும் ஒன்று சொல்லணும், நீங்க விஜயகாந்த் அதே நபர் தான், அதே இது உனக்கு தெரியும். அப்ப நீங்க நம்மள கொலை பிடிக்கல அப்படி இல்லை அப்படி இல்லை. நம்ம அந்த பைக் எடுக்கிறதுக்காக மாலை எழுதிட்டு போனோம் ஞாபகம். அப்ப நான் என்னன்னு சொன்னா ஒரு நகடை கொண்டு போனான். அப்ப நான் சொல்லித்தான் போனேன், அதே ஆள் தான் விஜயகாந்த் அதே நபர் தான். அப்ப கொடுத்துட்டு நம்ம அவர்ல குறை சொல்லக்கூடாது, அப்படித்தான்டா. அவ கொடுத்துட்டு கொஞ்சம் காசை எடுத்து போனேன். அதாச்சும் இப்போ 2 மாலை சொன்னா 2 மாலை அந்த காசை வேணித்து போனேன். அப்பயும் எனக்கு நட்டம் வேணித்து போயிட்டு 12 சொல்லித்தான் போனேன் அப்படின்னு சொன்னா நான் பைக் எடுக்க போகிறோம்னா அப்போ ஒரு நாள் போய்த்தோம். அப்போ நாங்கள் போன அதாச்சும் இப்போ வாழை வைத்துனா பைக் எடுக்கிற நிலைமையில போனாங்க. அங்கே போனேன். இப்போ நாங்கள் பார்த்த பைக் இல்லை, நாங்கள் பார்த்த பைக் பேர் ஒருத்தர் எடுத்துட்டான். எடுக்க இப்போ அந்த மாலை அந்த வித்த காசு கிலோ அடுத்த நாள் கொண்டு அவன்கிட்ட கொடுக்க போவ ஒரு என்ன கொடுக்க அவர் ஒரு 11 சொன்னார். இல்லை தம்பி அப்படி தரையிலா அப்படின்னு. சரி என்ன நான் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் நாங்கள் சொல்லித்தானே போனேன். இல்லை ப்ரோ அது கொஞ்சம் லேட் ஆகிடுது, நீங்கள் உடனே ஹோல் எடுத்து சொல்லியிருந்தேன் சந்திப்போம் அது சரி. அது அவர பக்கத்தில் அவர் வந்து பிஸ்னஸ்காரர் விளங்குதா. இப்போ நீ தான் இப்போ ஒரு பைக் எடுத்துன்னு செய்யறான்னு சொன்னா இப்போ எண்டை கேட்டா நீ அதே விலையை கொடுப்பியா? இல்லை ஏன்னா நீ லொஸ்டா இப்போ விளங்குதா. அப்போ அதனால வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. கேட்ட பைக் இருந்துருந்து சொன்னாம அந்த பைக் உடனே எடுத்துக்கலாம். பைக் தேடி பார்த்தா கிடைக்கும். ஆனால் அது வேற இது வேற விளங்குதா. இதுதான்டா விஷயம், இதுதான் ஹைலைட்டான விஷயம். உங்களோட ஹைலைட் என்ன சொன்னா நம்பிக்கையா வந்து நீ சரி. அது ஓகே, நீ சொல்றது ஓகே. என்னன்னு சொன்னால்றாம் இது அப்போ அந்த உலகத்தின் பார்வை எப்படி என்றது நமக்கு தெரியும். சில வேளை அந்த நபர் கூட அந்த வீடியோ பார்த்தா நினைக்கலாம். நான் இப்போ சொல்றேன் விளங்குதா, இதை விடவும் பல மடங்கா நாங்கள் வருவோம் விளங்குதோ. அடையப்பா எனக்கு திறமை இருக்கு, என்னால் முடியும், என்னால் வரேன்னு விழுந்து நினைக்காங்கடா அவங்க. விழுந்து வீழவில்லை விளங்குதா. அதாவது எங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் முன்னுக்கு வரணும், எப்படி உங்களுக்கு உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது, நாங்கள் முன்னுக்கு வரோம்டாப்பா. ஒரு சில விஷயங்கள கேள்விப்பட்டோடனே எப்படின்னு சொன்னால் வந்துட்டு தெரிந்தானே இவங்க வந்து கடுமை தாங்கிட்டாங்க இதே விளங்குதா, அதே இல்லாது இவங்களை நம்பிக்கை இல்லை சொல்லிட்டு. அதாவது ஒருத்தன் வந்து இப்போ அப்படி இருக்கக்குள்ள மட்டும் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது உண்மையிலே. ஏன்னா அது இதாண்டா உலகமன்றத்துக்கு உதாரணம்டா அவங்கள மக்கள் விளங்குதா. அப்போ நான் முடிவெடுத்து நான் அதே நகை கடையில் நம்ம அதிகமான நகை வாங்கணும் ஒரு காலத்துலேருந்து விளங்குதா. வேறு கடையிலும் வாங்கக்கூடாது, அவர்கிட்ட கைச்சம் வாங்கணும், பெரிய மாலை வாங்கணும் விளங்குதா. வேறு ஒன்றுமே கேட்கவே இல்லை. அதுக்குரிய அந்த நாங்கள் நீங்கள் இருந்த காசனை வேணும் ஒரு 5000 காசு மிச்சமாக தாரன், எனக்கு அந்த மாலை வேணும் இல்லை. அதாவதுடா இந்த உலகம் சரியா இப்படித்தான் என்றது வந்து இப்படியான நாங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு 15-20 நாளை வந்து என்ன சொல்றது அப்பை மனசில் நிறைய கவலைகள் என்ன சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கும் அப்படியா. அப்போ அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன செய்யறது அதெல்லாம் மனசில் வெளிக்காட்டுறேன்னு என்ன செய்யறது. ஆனால் ஏன்டா இந்த ஒரு சில ஆட்களை ஒரு சிலர் எப்படி சொல்றது, நான் சொன்னேன் தான் நீ உனக்கு அப்பவே நீ அப்புறம் சொல்லலை விளங்குதா என்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாங்கள் எங்களோட டீம் சார்வோட சொல்கிறோம் என்னதான் கஷ்டமோ வந்தாலும் நாங்கள் கூட இருப்போம். அதான் எங்கட கதை. ஒரு கதை இவன் இருக்க மாட்டான், இவன் இருக்க மாட்டான். அவன் தனியா யோசிச்சு வரலாம்டா. இல்ல நம்ம இதோட எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல இதெல்லாம் பிரச்சனை இல்லடா. அதாவது இப்ப நமக்கு எல்லாமே இருக்கு என்று நினைச்சிருக்க டைம்ல வந்து அந்த கிட்ட போனோடனே அந்த காணல் நீரமாய் எல்லாமே மறையுது. நான் சொல்ல விளங்குதா, அதான் விஷயம். அது வந்து நம்ம எப்பெல்லாம் இப்ப உதாரணத்துக்குடா இப்ப எனக்கிட்ட காசு இருக்கின்ற வேண்டா, நான் வள்ளல் விளங்குதா, உனக்கு தெரியும் வள்ளல் கொடுத்து கூட காய்ச்சினான்டா. இவன் ஒரு கட்டம் இவன்ட இருந்த எடுத்து மக்களுக்கு கொடுத்தோம். அதை பத்தி கொடுத்ததை பத்தி எல்லாம் சிந்திக்கிறா, இந்த உலகத்தை பத்தி சிந்திக்கண்டா விளங்குதா. நம்மள்ட்ட இருந்து வாங்கினாக்களே இப்ப நம்மளோட கதைக்கிறாங்களா. இப்ப விளங்கு தானே சீர்வங்களாக அது ஒரு அனுபவம் தான்டா. நம்ம எல்லாம் உண்டு என்னன்னு சொன்னாலும் வந்துட்டு இந்த இதுக்கு தானே நீ வந்து இப்போ லண்டனோ பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் உங்களுக்கு இப்படியான ஒரு அனுபவம் கிடைக்காது. இதெல்லாம் காசு கொடுத்து உண்மையில வந்து படிக்கல, இதெல்லாம் தானா வந்து கற்றுக்கொள்ளணும். என்ன அப்பா அதான் அத்தான் பாரு, அதான் கையாடி கொடுங்க. வாங்க 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 வாங்க
வா தலையில எழுதி பாகதன் அப்போ வராது அப்பா அம்மா வராது தான் ஓகே வாங்கடா எல்லாம் வாங்கடா நான் சோகமா இருக்கேன் எல்லாரும் சோகமா வரலடா இந்த ஆ? ரோட்டு இன்றைக்கு சரியான சோகம் தான் ஆ சோகத்துல இருந்தாலும் சிரிச்சு வாரீங்களே அதானே அதான்டா தேவை நம்ம ஏறி மீஞ்சு போயிடுவாங்க அப்பா என்ன மை எங்க ப்ரா எங்க பாக்கு வாங்கி அப்புறம் பார்க்க யாருக்கு அவ அனுப்பிக்க ஆளை சண்டை பிடிச்சண்டைக்கு எங்க சண்டை பிடிச்ச மாதிரி இருந்து அவ சண்டைக்காரா இருக்காங்க அவ கொஞ்சம் சண்டைக்காரன் தானே அதான் வாங்க 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 இது தாப்பில கூடி உங்களோட சில அட்வைஸ் கேட்கணும் வாங்க தான் தூங்க மாறணும் பைக் வச்சு போட்டு வாங்க பாக்காண்டு பாத்துலா அவனை ஓடுறான் பாத்துலா கடைசி வாத்தான் சரியா போப்புரில வாக்கு வாங்க வாக்கு இங்க டாக்டர் வாங்க நான் போயிட்டு வாங்கி போயிட்டு வரேன் ஓகே சரி இன்றைக்கு மதியம் நீ ஹோலோடுக்குள்ள என்ன ஒன்று நான் உண்டு ஏதா கழிச்சிட்டு போய் உண்டு டென்ஷன்ல ஃபுல் டென்ஷன் ஃபுல் டென்ஷன்ல கொஞ்சம் போனால் கொஞ்சம் வெயிட் பயங்கர டென்ஷன் இருக்கு நான் டென்ஷனை விட இந்த உலகம் குறித்த கவலை விடுறா இதுதான் உலகம் மட்டும் நம்ம கட்டிக்கொள்ள தான் மாதிரி என்ன எங்களுக்கு சரியான மனக்கஷ்டம் உங்களுக்கு நாங்களும் போய் ஒரு இடத்த கிடந்து இங்க நான் சிரிப்பு போட்டு வயிறு விட்டு வந்தேன் பாலத்தில் இப்போ முதல்ல அப்படி தான் ஒரு ஷோ பண்ணா இந்த பாலத்தில் வந்து புளியங்காய் அரைச்சிட்டு மாங்காய் உடைச்சிட்டு சாப்பிட்டு கிடக்கடா பாய் மாங்காய் காலு புளியங்காய் காலு என்ன எழுதிப்போமே அதாவது இந்த உலகத்தை பற்றிய படிப்பினைகள் நம்ம நிறைய சொல்ல வேண்டாம் அதான்டா உண்மை விளங்குதா பூவில் வந்து தேன்கள் இருக்கும் வரைக்கும் தானா மதிப்பு அந்த பூ இல்லை அப்படி இல்லை இந்த ஈக்கள் இல்லாமல் வந்து ஒன்றா முக்கியம் விளங்குதா அந்த பூ வந்து காஞ்சி போனது பிறகு ஒன்றுமே இப்போ ரெண்டால் இப்படியான சூழ்நிலை இப்போ சில பேர் யோசிப்பாங்க தம்பி யூடியூப்ல நல்ல வருமானம் தானே உங்கள்கிட்ட நல்ல காசு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எந்த நிலைமை என்னன்றது வந்து எனக்கு முன்னாடி தெரியும் விளங்குதா என்னென்ன பிரச்சனை போய் கொண்டிருக்கு என்ன மாதிரி போகுது எவ்வளோ கடன் இருக்கு விளங்குதா என்ன மாதிரின்னு தெரியும் ஆனால் இந்த நிலைமை வந்து தொடர்ந்து இப்படி இருக்காது விளங்குதா அதாவது நான் விழுந்துட்டேன் விளங்குதா அவன் தோத்துத்தான் நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அதாவது இப்போ அந்த வெள்ளை காரில் கருப்பு கலர் கண்ணாடி போட்டு போறே என்ன விளங்குதா சொன்னாக்கள் இருக்காங்க அவர் ரெண்டுக்கு நேரடியாக பார்க்கணும் எனக்கு வந்த கோவம் இருக்கு தானே இன்றைய தரணும் நான் பார்த்த டைமில் நீ ஏண்டா நீ இப்போ சொல்கிறான் முகத்துக்கு நேரம் என்ன மாதிரி தான் எனக்கு இருந்தது சீரியஸாடா அப்படி ஒரு கோவம் எனக்கு ஏன்னா அந்த கோவம் பண்ணு தாண்டி ஒரு கேட்டா எனக்கிட்ட வெள்ளை கலர் காரில் கருப்பு கலர் கண்ணாடி போட்டு போனால் நீ பெரிய ஆளா விளங்குதா எங்களோட அப்பா வந்து பரம்பரை பணக்காரா விளங்குதா நாங்களும் பணக்காராக்கள் நாங்கள் மட்டும் தானே அப்படி போகணும் விளங்குதா அப்போ வந்து ஒரு ஏழையாக இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க அப்போ ஏன்னா அப்போ வந்து இந்த உலகம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை இதே தருணத்தில் வந்து இப்போ நிறைய பேரும் வீடியோ பார்த்து கொண்டு இருப்பீங்க ஏன்னா இதே கட்டத்தில் நம்ம வந்து இப்போ எனக்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு கெட்ட பழக்கணுமா அது கெட்ட பழக்கம்னா சொல்லலாம் இப்போ நீ வந்து இப்போ ஒரு பாசம் காட்டான்னு சொன்னால் உன்னை வந்து அதிகளை நம்புறது விளங்குதா விடலாண்டி பாசம் காட்டினா உன்னை நம்புறேன் சரியா அவன் பாசம் காட்டினா உன்னை நம்புறேன் சரியோ ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே விலங்குவங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நம்மள்ட்ட இருந்து ஏதாவது ஒன்றை எடுக்க தான் வந்தேன் அப்படித்தான் என்ன நம்மளோட லைஃப்பில் வந்து இப்போ காணா போனாக்கள் இருப்பாங்க மக்களை நீங்கள் யோசிச்சு கண்டுபிடிங்க என்ன இப்போ அண்மையிலையோ இல்லை வந்து ஒரு பலகாலங்கள்லையோ நம்மளை தேடி தானாக வந்து இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு மாயமாக போயிருப்பாங்க எங்களோட கதைக்காமல் போயிருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆக்கள்னு சொன்னால் வந்து இப்போ நம்மளோட கூட இருந்து அந்த பக்கத்துலேருந்து தீட்டி கொண்டு இருப்பாங்க இரும்பு கம்பி இருக்குன்னு சொன்னால் வந்து நல்லா இதில் தீட்டி எடுத்து இதில் வச்சு ஏற்கனவே குத்தி கொண்டாண்டு இருப்பான் விளங்குதா குத்தி வச்சு கொள்கிற ஒரு கட்டம் போக கூட மெல்ல இறக்குற சரியா மெல்ல இறக்கி நீ நம்மளோட ஹார்ட்டுக்கிட்ட வரக்குள்ள வந்து உண்மை தெரியும் நமக்கு அப்போ பின்னாலேருந்து விலகாலம் குத்தி கொண்டா இருந்தீங்க விளங்குதா அதாவது இப்போ அப்படியே ஒரு 3-4 நபரை நாங்கள் வந்து சுட்டி காட்டலாமண்ணே அப்படி உங்களுக்கு தெரியும் அவங்க அப்படியும் இருக்கலாமண்ணே இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் கண்ணாடி போட்டும் இருக்கலாம் விளங்குதா அப்படியும் இருக்கலாம் அப்படியான ஒரு சில நபர்கள் வந்து எங்களோட முதுகுலேயே குத்து அது முதுகில் சின்ன கிண்ண குத்து இல்லை எனக்கு ஒரு குத்து இவனுக்கு ஒரு குத்து அவனுக்கு ஒரு குத்து அப்போ எல்லாரும் வந்து நல்லா குத்துனவங்க அப்போ அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு அனுபவம் சரியா அது ஒரு அனுபவம் இந்த காசு பணங்களில் வந்து இது ஒரு அனுபவம் விளங்குதா இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நான் இப்போ இந்த உலகத்தில் என்னத்தை சேர்த்து வச்சுருக்கேன்னு சொன்ன கேட்டால் இப்போ நான் வந்து
ஏதோ நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சுக்கன்னு சொல்லலாம். அப்படி நம்ம நினைக்கட்டா விளங்குதோ. ஆனால் அப்படிலாம் இல்லை. உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ நான் ஒரு ராசி இருக்கேன் சரியா, இந்த ராசிக்கு சொன்னாங்க வந்து 2025ஆம் ஆண்டு பிறந்ததுலேருந்தே சும்மா என்ன சொல்றது அப்படித்தான் இருக்கும். தம்பி மேலே அண்ணாந்து பாரு, கீழே குனிஞ்சு பாரு, இப்படி சைட்டை பாரு, அங்கால சைட்டை பாருன்னாங்க. நீ மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நீ அவங்க எப்போ சொன்னாங்களோ அப்பத்துலேருந்து ஃபுல் இருக்கமாக பெரிய கஷ்டமாகவே பெரிய பிரச்சனைலாம் தான் இருக்குது. அப்போ அதனால் வந்து அந்த இதெல்லாம் நம்பக்கூடாது. உண்மையாக விளக்கு இதெல்லாம் நம்பக்கூடாது. கொஞ்ச நாள் ஒரு சில நேரம் நடக்கக்குள்ளே வந்து நம்பிக்கொண்டிருந்தது. அது எப்படி அது அப்போ கஷ்டம் இருக்கக்குள்ள ஜோசியக்காரன் சொன்னால் உனக்கு கஷ்டம் தான் வரப்போகுது, அது உண்மையில் நடந்துச்சு, அதை நம்பினோம்லங்குதா. அப்போ இப்படி சொன்னாங்க வந்து தம்பி உன்னோட வாழ்க்கை இதோட மாறப்போகுது, உனக்கு பிடிச்ச சனி எல்லாம் இதோட போகுது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்னதுலேருந்து அப்போ ஏற்கனவே இருந்த கஷ்டத்தை விட பயங்கர கஷ்டமாகும். கடவுளே கடவுளே. அடுத்து இன்னொரு பாட்டு இருக்கிறார், இன்னொரு சைடாக நாக்கள். இப்போ நம்ம எப்போ விழுவோம்னு பார்த்துட்டு இருந்து நம்ம கதைக்கிறாக்கள். எப்படி உனக்கு நான் அப்போ சொன்னேன் தானே, இப்போ சொன்னேன் தானே, இதனை கேட்கல விளங்குது, அதை கேட்கல. நிறைய பேர் ஒரு ஆள் இல்லைடா பாய், நிறைய பேர் சொன்னாங்கடா பாய். நீ வேறு இவ்வளோ பெரிய சோகத்தில் நாங்கள் இருக்கக்குள்ள உன்னாலாம் பெரிய பெரிய கரைச்சலாக போகிறா பாய்ப்பா. இங்கே வா, பெரிய தோஷத்தில் நிற்கி போட்டு வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க மணி வா, சரிடா உண்மையா இங்கே வாங்க மணி வா வா, இங்கே வாங்க 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 வந்துடா பே கூப்பிட, இங்கே வாங்க. எங்கே முறையில் கொஞ்ச நாளாக வந்து எனக்கும் மனசு உண்மையில் சரியில்லை, நானும் வந்து சந்தோஷமாக இல்லை. என்ன நான் சந்தோஷமாக இல்லை, அடிவானில் சந்தோஷமாக இல்லை, அதான் இருப்பேன். என்ன இரவு ஸ்டேட்டஸை போடுறாரு, என்னடா வருது, என்ன வாழ்க்கைடா இது, என்ன என்ன வாழ்க்கையை வருது போய். அப்போ நான் அதை பார்த்து ஒரு இது போட்டேன். நான் என்ன செய்யறேன், அது எல்லாரும் பிரச்சனை கிடக்கு. இப்போ நம்ம யோசிப்போம் நம்ம ஒரு தான் பிரச்சனை, நமக்கு மட்டும் இல்லைண்ணே, எல்லாருக்கும் தான் வந்து பிரச்சனை. ரெண்டாள் இப்போ தனிப்படையில் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதுண்ணே. இப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கான காரணம் வந்து உங்கள்கிட்ட வந்து சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்காக இல்லை, விளங்குதா. அதாவது நீங்கள் வந்து தப்பிக்கொள்ளுங்க, விளங்குதா. அதாவது எங்கள் மூலமாக வந்து உங்களுக்கு சில அனுபவம் கிடைக்கும். தம்பியாக்கள் நம்மளோட வயசு அறிஞ்ச பொடியெல்லாம் வீடியோ பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்குடா இப்போ யூடியூப் எடுத்து கொண்டாலே வந்து நம்மளோட வீடியோக்கள் வந்து எத்தனை வயதுக்கு உட்பட்டாக்கள் பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். 13 வயதுலேருந்து நம்மளோட 65க்கு மேலே அந்த ஆக்கள் நிறைய பேர் நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்குறாங்க. அப்போ வந்து இப்போ 13லேருந்து பார்க்கல வந்து இப்போ நம்ம எனக்கு 24 வேணுன்னா அப்போ 23 வயசுக்காராங்க, அடுத்து வந்து 22 வயசுக்காராங்க, 20 வயசு, 19 வயசு, இப்போ என்ன 18 வயசு, 17, 16, 15 என்ன இப்படியான பிள்ளைகளும் வந்து வீடியோக்களை பார்ப்பீங்க. தம்பியாக்கள் வாழ்க்கை என்றதுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அதை இப்போ நாங்கள் எங்களோட வாயில் மட்டும் சொன்னால் உங்களுக்கு வந்து காணாது, என்ன அதை உங்களால் புரிஞ்சு கொள்ளாது. வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெளியுலகத்துக்கு வந்து சில அடிகளை வாங்கி சில இடிகளை வாங்கி இந்த முதுகில் நிறைய பேர் ஆக்கள் கையால் வந்து குத்து வாங்கினதை அப்புறம் வந்து அதை உங்களால் வந்து கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இந்த என்ன சொல்கிறது நர்சரியிலேருந்து என்ன 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு இந்த OL AL யூனிவர்சிட்டி நீங்கள் எந்த பெரிய பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் நீங்கள் அப்போ வந்து வெறும் புத்தக பூச்சியாக தான் இருப்பீங்க. அதான் உண்மை. நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் அது வெறும் புத்தக பூச்சி. அது வந்து உங்களை வந்து ஒரு வேலைக்காகவும் ஒரு அந்தஸ்துக்காகவும் ஒரு பட்டப்படிப்புக்காகவும்லாம் இருக்குதா. நீங்கள் வந்து கேள்வி பேப்பரில் விடல் இருந்தால் அந்த புத்தக படிப்பு உங்களுக்கு உதவும், சரியா. இதை தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றோன்னு சொன்னால் சரியா, அங்கே தான் இருக்கு அனுபவ படிப்பு, அதுதான் முக்கியமான படிப்பு, சரியா. அந்த படிப்பை தான் நீங்கள் வந்து வாழ்க்கை முழுக்க வந்து யூஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் முன்னுக்கு வந்தவங்க படித்தாக்களை விட இந்த அனுபவத்தை படித்தாக்கள் தான் உண்மையில் வந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க. உண்மையில் என்ன வயசு சிறுசு ஆனால் அனுபவம் பெருசுன்னு சொல்லலாம். என்ன கடுகு சிறுத்தாலும் காரம் பெரியுது, அவ்வளோ அனுபவத்தை வந்து பட்டிருக்கோம். உண்மையிலே இந்த ஒவ்வொரு வேடிக்கை பார்த்து நான் சிரிக்கிறேன், ஆண்டவாள் சிரிக்கிறான் ஒரு ஆளை பார்த்துடா நீ பாருண்டா. அப்போ அவர் சொல்கிறார் வந்து அப்போ ஒரு வீடு வைக்க போக்குள்ள சொல்கிறார். அப்போ எங்கள் கஷ்டம்தான் ஏன்னா. அப்போ அப்போ இந்த நிலைமைக்கு வந்து தம்பி அவர் அந்த வேலை செய்கிற படி வைக்காரு. தம்பி எவ்வளோ கேட்டா உங்கள்கிட்ட சொன்னான் தான்டா, சொன்னான்டா உங்களுக்கு தெரியும் தானே என்ன பெருமையாக சொன்னேன். பெருமையாக சொன்னான்டா அவன்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா. நான் சொன்னான் இப்படிட்டா எத்தனை லட்சம் பண்ணாலும் தம்பியை கொடுங்கண்டு. ஆனால் இப்போ ஒரு அந்த ஒரு கட்டத்தில் வந்து எப்படின்னா அதை மிக போட்டாலும் பார்க்குறாங்களா பையா. அப்போ அவங்க எல்லோரும் நினைத்தாங்களோடா மனுஷன் வந்து விழுந்துதான் விளங்குதா. அடே ஐயா எங்களோட திறமை எங்களோட உழைப்பு விளங்குதா, எங்களால் மீண்டும் முன்னுக்கு வர முடியும் விளங்குதா.
எங்களால் மறுபடியும் வர முடியும் ஐயா. வெற்றி என்றது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இப்போ இன்றைக்கு ஜெயிக்கிறவன் நாளைக்கு தோப்பான், நாளைக்கு தோக்குறவன் நாளைக்கு ஜெயிக்கலாம். விளங்குதா? இதுதான் வாழ்க்கை. அடுத்த வந்து இப்போ எனக்கு திறமை இருக்கைக்கும் என்னை வந்து யாராலும் வீழ்த்த முடியாது. விளங்குதா? வீழ்த்துறதுக்கு நிறைய பேர் வந்து போராடி கொண்டிருக்காங்க. அது அவனோட முகத்தெல்லாம் பார்த்து போகல என்ன சிரிப்பு தான் வரும். அவன் யோசிக்கிறலையாடா, அடே இப்போ அவனை எழுறா என்ன விழுத்தாடது யோசிக்கானல்றா. சரியா? அப்போ அவன் சனு வந்து என்ன விழுத்தாட யோசிக்கான், இது வந்து என்ன விழுத்தாட யோசிக்கான், இவன் என்ன விழுத்தாட யோசிக்கான். அப்போ நான் மட்டும் ஏன் அவனை விழுத்தாட யோசிக்கலாம், அதை யோசிக்கிற இல்லையா? அப்பயாவது அவனுக்கு விளங்குற இல்லையா தம்பி? அப்படி இல்லை, அது விஷயம் இல்லைடா. அதாவது உனக்கு ஒரு வேலொண்டு இல்லாதபடியாலும் உனக்கு ஒரு லட்சியம் ஒன்று இல்லாதபடியால் தான் நீ வந்து மற்றவனை விழுத்தாடணும் இருக்கானே. அப்போ எனக்கு ஒரு லட்சியம் இருக்குள்ள நீ எல்லாம் வந்து எனக்கு கணக்கே இல்லாத நபர். விளங்குதா? அப்போ இப்போ நீ அடிச்சண்டு தெரிஞ்சுண்டா. விளங்குதா? நீ எனக்கு அடிக்கான்னு தெரிஞ்சும் யோசிச்சு பாரு. உனக்கு தெரியும் எத்தனை நேரம் நம்ம மன்னிச்சு விட்டுருக்கேன்டா. நீ எனக்கு அடிக்கான்னு தெரிஞ்சும் சரியா உன்னை நான் பார்த்து சிரிச்சு உனக்கு கதைச்சு உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறேன்னு அப்போ உனக்கு விளங்குற இல்லையா நீ? அப்போ நீ வந்து இந்த அளவுக்கு யோசிக்க. விளங்குதா? அப்போ நானே இப்போ உங்களை இறங்கி வந்தேன்னு சொன்னால் இப்போ எத்தனை சண்டைகள் எத்தனை எதிர்ப்புகள்னு எப்படி வாழ்க்கை போகணும்? அப்போ உங்களோட குடும்பத்தோட உங்களோட என்ன சொந்த வந்துவிட்டு நீங்கள் சொந்தமாக இருங்கடாப்பா. ஏன் மற்றவண்ட வாழ்க்கையை வந்து அழிக்க துடிக்கிறீங்களா? அடுத்த மற்றவண்ட வளர்ச்சியிலையும் மற்றவண்ட இறக்கத்திலையும் வந்து ஏன் நீங்கள் அவ்வளோ வளர்ச்சியண்டா பொறாமல்? விளங்குதா? இப்போ வந்து பேசுவாங்க நிறைய பேர். விளங்குதா? ஒரு மனிதன் வந்து இறங்கி வந்தால் அப்போ நிறைய பேர் வந்து கதைப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருமையாக கொஞ்சம் இதாக இருந்தால் வந்து மதிக்க மாட்டாங்க. இல்லை அப்போ வந்து பொறாமை பேச மாட்டாங்க. இப்போ வந்து போய் மச்சா என்னமாயா உள்ளேருந்து தாண்டா இவன் உள்ள சந்தோஷம்டா பாய் உள்ளுக்குள்ளே பெரிய டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாங்க, நமக்கு தெரியாது. அதுவே இப்போ கொஞ்சம் பேருக்கு பரவும் அவங்ககிட்ட இருந்தே அவனா மனுஷனா அங்கே ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை எல்லாம் விழுந்துட்டு ஆழம் விழுந்துதான். அதாவது அந்த விஜய் சொல்கிற மாதிரி தான்டா. விளங்குதா? நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை. விளங்குதா? நம்மளாம் ஆரெல்லாம் வந்து வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வளர்ந்து காட்டுறத வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. விளங்குதா? அதாவது இப்போ நான் கோட் ஷூட் போடுறதா உனக்கு பிரச்சனைனா கோட் ஷூட் போடுவேன்டா. விளங்குதா? நான் காரில் தான் வரதான் பிரச்சனைண்டா நான் காரில் வருவேன்டா. நான் கருப்பு கல்ல கண்ணாடி போடுறவன பிரச்சனைனா நான் திருப்பி நான் கண்ணுக்கு முன்னாடி போடுவேன்டா. இதே மாதிரி தான் சொல்லணும். என்ன உலகண்டா அது? உலகம் அப்படி ஒரு உலகம். இப்போ நாட்டுக்கு நிலைமையில நான் பெரிய ஒரு ஞானி. இப்போ முனிவர் தெரியுமா? எல்லாத்தையும் அனுபவிச்ச முனிவர் பேர். அவ்வளவு அந்த ஞானம் பிறக்கணும்னு சொல்லுவாங்க, அது இப்போ பிறந்திருக்கு. அடுத்து இன்னொரு விஷயத்தினா இதில் வந்து நான் உணர்ந்தேன் என்றால் இந்த சேவிங்ன்றது வந்து வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. விளங்குதா? இப்போ நிறைய பேருடைய கதைகள் சொன்னது தம்பி சேவிங் தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தான் கொடுத்துட்டு போவேன். ஆனால் அந்த சேவிங்ன்ற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சிந்திக்கிறல்ல. விளங்குதா? என்னடா இப்போ நாளைக்கு நம்ம உயிரோட இருப்புமே இல்லையா தெரியா? விளங்குதா? அதை விட சேர்த்து என்னடா விட்டு அப்படி ஒரு சிந்தனை. அப்படிலாம் வந்து சிந்திச்சு நம்ம வந்து ஒன்றும் வந்து சேவன். விளங்குதா? எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் மட்டும் வந்து சமனாக போவேன். அப்போ அப்படி ஒன்று இருக்கக்குள்ள வந்து நான் செய்ய முடியும் சிந்திக்கல. ஆனால் இப்போ கண்டிப்பாக சிந்தனை வருது. கண்டிப்பாக நமக்கு மிஞ்சிதான் வந்து தான தர்மம். கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லைங்களா? நம்ம ஒரு தொழில் ரீதியாகவோ நம்ம வந்து வளரணும். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம மற்றவர்களை வந்து பார்க்கணுமன்றது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து என்னால் வந்து உணரக்கூடிய ஒன்றாக இருந்தது. சரி, ஓகே. நீங்கள் என்ன கைவிடல இல்லை இப்போ நீங்கள் என்னோட இருக்கிறடா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்புனடா. யோசிச்சு பாருங்கள். இப்போ என்னென்றால் மனுஷன் விழுந்து எப்படி எழப்போகிறான் எப்படி எழுவான்ன்றது வந்து உங்களை கண்ணோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குதா? அது உங்களுக்கு படிப்பினையாக இருக்கும். நான் இல்லாமல் போனாலும் உங்களால் மீண்டும் விளங்குதா ஒரு லைஃப்பை வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குதா? அப்போ அதை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நான் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்வேன், எனக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கொள்வீங்க, உங்கள்கிட்ட இருந்து மற்ற ஆட்கள் வந்து கற்றுக்கொள்வாங்க. இப்போ என்னைய பார்க்கல உங்களுக்கு எப்படி தோணுது? இப்போ என்ன கவலையாக தாங்க எங்களுக்கு உனக்கு எப்படி தோணுது? கவலை தான் இருக்கி. கவலை தான் இருக்கேன். ஐயோ கொஞ்சம் காலம் தானே கஷ்டம்ன்றது நிறைய இப்போ எல்லாம் இருக்காது. அதான் உண்மை. இப்போ என்னென்றால் இப்போ நம்ம சிரிச்சுக்குடி என்னை சிரிச்சு கொண்டு இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. நம்ம அழுது கொண்டிருந்தாலும் நிரந்தரம் கிடையாது. என்ன நம்ம சோகமாக இருக்கிறதும் நிரந்தரம் கிடையாது. உண்மையான உலகம் என்னென்னு சொன்னால் இதுவும் கடந்து போகும். விளங்குதா? ஒரு காலத்தில் என்ன சிந்திக்கும் போது நம்ம அப்படி இருந்தோம், ஓகே இப்படி விழுந்தோம் இப்படி எழுந்தோம் திருப்பி விழுந்தோம்லாம். இப்போ விழுந்திருக்கோம், திருப்பி எழுவோம், திருப்பியும் விழுவோம், திருப்பி எழுவோம். இதான்டா வாழ்க்கை.
இப்போ ஒரு சின்ன பொடியை இப்போ நடந்த போக்குள்ள வந்து விழுந்து தொலைப்பி தான் இறாங்க நடப்பான் வருவாங்களா இது சொல்கிறேன். இப்போ உங்களோட இதுகள் எப்படி இருக்குது சிந்தனைகள் இப்போ அனுஷன் என்ன நிறைய கஷ்டப்படுறோமா அப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கு எனக்கு 100%. என்னண்டு நம்ம இதை விட இன்னும் வளர வேண்டு. அதுதானே நம்ம எவ்வளோ இதை விட இதெல்லாம் சின்ன பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைலாம் கண்டு அதையெல்லாம் தாண்டி வளர்ந்த நமக்கு அது அது நம்ம இதை பெருசாக எடுக்க தேவையில்லை. என்ன அப்படி இல்லைடா, அந்த சில சில இதோ அதான் அது மனக்கவலையாக இருக்கும் சில சில மாற்றங்கள். அதாவது இப்போ நம்மளை சுற்றி உள்ளவங்க எப்படி நம்மளோட பேசினாங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்க விளங்குதா, அதை பார்க்கக்குள்ள வந்து உண்மையிலே கவலையாக போகும். உண்மையில வந்துடா இப்போ கதைக்க போகிறா, இப்போ நிறைய கதைக்கலாம் சரி. இப்போ நம்ம கதைக்கிற வந்து இப்போ உலக காய்ச்சதே கூட இப்போ டிக்டாக்ல பற்றி கட் பண்ணி போடுவாங்க, அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. உண்மையில் வந்து சில நல்ல விஷயங்களை சொன்னால் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இப்போ ஒரு ஆள் இப்போ நான் பிளவர்ன்னு சொன்னால் இப்படி தான் சொன்னால் நான் கேட்டுக்கொள்வேன், அவன் சொன்னால் நான் கேட்டுக்கொள்வேன், அவன் பிள்ளை விட்டு நான் சொன்னால் நீ கேட்டுக்கொள்ளணும் இல்லைங்கதா, கேட்டுக்கொண்டா தான் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவாய். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் நிறைய கதைக்கு விரும்பலை, என்ன முடிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக ஊரை சுற்றி காட்டி கதை பூவன் வெளிக்கிற டைமில் வந்து என்னதான் இருந்தாலும் அது மனசில் இருந்த அந்த சோகமும் கவலையும் வெளியில் வந்து கொண்டாண்டு இருக்குது. அதாவது எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது வந்து இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான ஒன்று. இன்றைக்கு உனக்கிட்ட இருக்கிறது நாளைக்கு மற்றவர்கிட்ட இருக்கும், நாளைக்கு மற்றவர்கிட்ட இருக்கிறது இன்னொரு ஆள்கிட்ட இருக்குது சரியா. இன்றைக்கு எது உங்களோட கையில் இருக்கோ அது உங்களது கிடையாது. என்ன அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எஞ்ச விட்டு தான் போப்புறீங்க. உலகம் ஒரு வாடகை வீடாம் விளங்குதா, நம்மளோட காலம் முடியும் வரைக்கும் அதில் இருக்கலாம். இப்போ ஹோட்டலுக்கு நம்ம போகிறோம்டா சொல்லுவாங்க 24 மணித்தால நீங்கள் இங்கே இருக்கலாம், டைம் முடியும் நம்ம செக் அவுட் பண்ணிட்டு போகணும். அப்போ அந்த பொருள் எடுத்து போகலாமா, நம்ம அந்த கட்டடத்தை தூக்கிட்டு போயிடலாமா, அங்கே இருக்கிற சாமான் எடுத்து போகலாமா, இல்லை சரியா. அப்போ நீ கார் எடுத்தாலும் வீடு கட்டினாலும் உண்ட வயசு உண்ட உயிர் இருக்கும் வரைக்கும் அங்கே நீ வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்து போப்புறா. கொண்டு போகல நீ போக்கல ஒன்றையும் கட்டிட்டு போகல, அரணா கோடியும் கட் பண்ணி தான் விடுவாங்களா சரியா. உண்மையில் வந்துடா காசு பண்ண முக்கியம்டா, ஆனால் அந்த அளவுக்குலாம் வந்து விளங்குதா அந்த சேமிச்சு விளங்குது. உண்மையில என்ற காசு இருந்தால் வந்து மற்றவங்களுக்கு நன்மை இருந்து போகும் விளங்குதா. இந்த உலகத்தில் நம்ம கிடைக்க போகிறது புண்ணியம் மட்டும்தான் விளங்குதா. அது அடுத்த ஜென்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கொள்ளும். அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்னம்மா பிறக்க பண்ணியாய். சரி மக்கள், என்னென்றால் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லுங்கள். இந்த உலகம் பணமோ இல்லை ஒரு செல்வாக்கோ ஒரு மரியாதை இருக்குள்ளே வந்து உலகம் உங்களை எப்படி பார்க்கும், நீங்கள் இது எல்லாத்தையும் இழந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்ன உலகம் எப்படி பார்க்கும் என்றதை வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறாக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்குள்ள வந்து இப்போ இந்த அனுபவம் எல்லாம் வந்து நீங்கள் என்ன நீங்கள் வந்து நிறையவே வந்து அனுபவிச்சிருக்கலானே அப்படின்னு வச்சு சொல்லுங்கள். இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒரு கொஞ்ச நாளை வந்து மனசுக்குள்ளே 1000 சோகங்கள் கவலைகள் இதெல்லாம் வெளிக்காட்டுறல இன்றைக்கு வந்து மனசு விட்டு பேசியிருக்கேன். அந்த அடிப்படையில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு மனசு விட்டு பேசியிருக்கேன்றையில். வாழ்க்கை ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறாது. இதுதான் உண்மையான விஷயமே. ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறாது. திறமை இருக்குது, முயற்சி இருக்குது, உழைப்பு இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் எங்களால் முன்னுக்கு வர முடியும். நான் மட்டும் முன்னுக்கு வராமல் என்னை சுற்றி இருப்பவர்களே நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வைப்போம் என்ன என்றதை சொல்லிக்கொண்டு இந்தளவோடு நாங்கள் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு இது வந்து இப்போ சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்காகவும் எங்களுடைய இந்த கஷ்டங்களை கேட்டு நீங்கள் எனக்கு காசு அனுப்பணும் விளங்குதா என்றதுக்காகவே இல்லை. இப்போ ஒரு முந்தின நாள் கூட ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டுருந்தவங்கண்ணே, ஏன்னா இப்படி தம்பி உங்களுக்கு வந்து காசு அனுப்பணும் தம்பி, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மிதுவாக்களுக்கு திராணியாக்களுக்கு உடுப்பெல்லாம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன் வந்து நீங்கள் சொல்கிறது சந்தோஷமாம்மா, நீங்கள் வந்து ஒரு காலத்தில் நேரடியாக வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை, இந்த காசெல்லாம் அனுப்புகிற சேட்டை வேணாம் என்று சொன்ன வந்து இப்போ பிரச்சனை போகுது அதனால் சொல்கிறீங்களா தம்பின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அம்மா இந்த பிரச்சனை போகிற வடியால் இல்லைம்மா, நான் ஏற்கனவே வாங்குறதில்ல விளங்குதா, முதலே வாங்குறேன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ வாங்கிக்கலாம், அப்படி வாங்குறே இல்லைம்மா, உதவி திட்டத்துக்கு மட்டும் நாங்கள் வாங்கி செய்வோம், அப்படி பெண்டிங் ஆக மாட்டோம், அது எப்படியும் கொடுத்துருவேனே கொடுத்து முடிச்சிடுவோம்ன்ற விஷயத்தை சொன்னேன். எனக்கு தெரியும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்னவங்க இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக தெரியுமே. அதாவது இப்போ என்ன நாங்கள் இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டாலும் உங்களோட மனசு வந்து கஷ்டப்பட போகிறோம் இல்லை, அதாவது கஷ்டப்படுமா இருந்தால் நாங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்ன, இப்போ எங்களை யூடியூப்பில் வீடியோ போடக்குள்ள யூடியூப்லேருந்து ஒரு சம்பளம் வருது, அதை வச்சு நாங்கள் ரன் பண்ணி கொள்கிறோம் என்னம்மா. சரி அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ள அப்புறம் இன்றைக்கி மனசில் வந்து என்னென்ன கவலை இருந்துச்சோ அதெல்லாம் வந்து
வந்து என்ன சொல்கிறது சொல்லிக்கொள்கிறேன். ஏன் நான் இதை இப்போ இந்த வீடியோ சொல்கிறேன்னா இது ஒரு வீடியோவாக ஒரு ஞாபகத்தமாக எனக்கு இருக்கணும் விளங்குதா. ஒரு நாள் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பார்க்கணும் விளங்குதா. அதை பார்த்து நான் யோசிக்கணும், ஏன்னா மறக்கக்கூடாடா விளங்குதா. அதாவதுடா அதெல்லாம் ஒரு அவமானம் தான்டா எனக்கு விளங்குதா. அவமானம் விளங்குதா. அதாவது இந்த ஒரு மனிதனை வந்து வெற்றியடை செய்வதுடா தோல்வி, சரியா. ஒரு தோல்வியால் ஒரு மனிதன் வந்து ஜெயிக்கணும் மட்டும்தான் நினைப்பான் விளங்குதா. ஆனால் ஒரு அவமானம் தான் ஒரு மனிதனை வந்து சாதிக்கணுமென்ற எண்ணத்தை வந்து கொடுக்குண்டா விளங்குதா. இப்போ எனக்கு நிறைய அவமானம் வந்திருக்கு விளங்குதா. இப்போ சாதிக்கணுமென்ற வெறி எனக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் யாரெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணாங்க, யாரெல்லாம் வந்து அவமானப்படுத்தினாங்க, யாரெல்லாம் வந்து நக்கலாக காய்ச்சாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் வாயடிச்சு போய் இருப்பீங்க. விளங்குதா இருப்பீங்க. என்னில் உண்மையான சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கல. அப்புறம் இறுதியாக நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா 3 பேரும்? அதாவது அண்ணாக்கா ஒரு கவிதை உண்டு, சின்ன லைன் இல்லை கவிதை. கடவுளே கையடிங்கடா, 2 லைன் கையடிங்கடா, கவிதை சொல்ல போகிறான். தெரிஞ்சது. தோல்வி என்பது எனக்கில்லை, தடைகளே எம்எல்ஏ. அதாவது தோல்வி என்பது எனக்கில்லை, தடைகளே எம்எல்ஏ. எம்முடைய இல்லை. என்னுடைய இல்லை. தோல்வி என்றது எனக்கு இல்லை, தடைகளே எம்எல்ஏ. தடைதான் என்ற இல்லை. ஓகே 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 இல்லையா கிடக்கணும். ஓகே நல்ல ஒரு கை விட்டுக்கடா இருந்தா அப்படி சொல்லிட்டு நீ சொல்ல பிரியா தத்துவம் சன்னு சொல்ல பிரியா. வார 19ஆம் தேதி வந்து நம்மளோட சனுவனுடைய 21வது பிறந்த நாள். அடுத்த 20ஆம் தேதி வந்து இவன்ட பிறந்த நாள் ராப்பாய். அதில் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சிக்கு அவசரமாக வந்து 19ஆம் தேதி வலிக்கணும். ஏன்றால் 20ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு இது உண்டுன்னு நாங்கள் வந்து எப்போ வந்து வாக்கு கொடுத்தோம் நாங்கள் வருவோம் அப்படின்றது வந்து ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி ஆர்டர். இப்போ தான் தெரியுண்டாப்போ இவன்ட பிறந்த நாள் எடுத்து என்ன அந்த ஆர்டர் என்ன வந்தது மாதிரி சொல்லியிருந்தவன். அப்போ நான் பார்த்தத காலையில் போகலாம், நாங்கள் 19ஆம் தேதி காலையில் இப்போ கிளிநொச்சி போகிற மாதிரி பிளானில் இருந்தாங்க. ஆனால் இவன்ட பிறந்த நாள் தான் போகணும் எடுத்து இருக்கிற டைம் இல்லை கொஞ்சம்னா அடுத்த நாள் என்கிட்ட பிறந்த நாள் சொல்லி. அப்போ வந்து இப்போ இவராக சொல்லணும் இப்போ என்னம்மா தம்பி பிறந்த நாளாக கொண்டாடுறதோ 20ஆம் தேதி அது நைட்டுக்கு தான் டிசைட் பண்ணணும். இன்றைக்கு நைட்டுக்கு ஒரு டிசைட் பண்ணி சொன்னாண்டா இவரை நாங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டோம், நாங்கள் நாளைக்கு வந்து தான் போவோம். என்ன தம்பியில் பிறந்த நாள் முடிச்சு அன்றைக்கு நைட்டே அந்த டயரோட ஆளை வலிக்குறான் கூட்டிகிட்டு போகிறது தானே. சரி ஓகே, அப்போ நாங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம் ஓகே மக்களே. இப்போ நாங்கள் கவலைப்படுறோம் நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும், எதுவும் நிரந்தரம் இல்லை. நல்லதை மட்டும் யோசிப்போம், நினைப்போம், நல்லதை மட்டும் செய்வோம்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கல. அப்புறம் ஓகே மகளே, எதிர் வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா அந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் வரும் சந்தேகம் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.